காவேரி வந்து அப்படியே அவங்க அப்பா பற்றி பேசிட்டு அப்படியே விஜயோட கையை பிடிச்சு அப்படியே வந்து தூங்குறாங்க. விஜயும் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. உடனே காவேரி பற்றி விஜய் யோசிக்கிறாரு. காவேரி எவ்வளோ வந்து வித்தியாசமான ஒரு டைப்பாக இருக்கா, அவள் இப்படியெல்லாம் மனசு அவளுக்கு காயப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தன்னை மறந்து காவேரி அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் காலையில் எழுந்தோடனே விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து கோச்சிக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணீங்க, நீங்கள் தான் நிறைய ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நீ தான் குடிச்ச, சொன்னால் நம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. நீ தான் வாங்கி வாங்கி குடிச்ச அப்படின்னோடனே, நிஜமாவா? ஆமாம், நீ தான் அப்படி பண்ண. சரி, நான் வந்து போதையில் எதுவும் உளரல அப்படின்னோடனே, நிறைய உளர்னேன். என்ன உளர்னேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நிவினை வந்து கூட்டின்னு வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ நிவின் வந்து கேட்குறாரு, யார் நீங்களாம், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு தெரியலையா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராரு. வந்து பார்த்துட்டு ராகவ் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பின்ன என்ன, என் அக்காவை ஏமாற்றிட்டு அசால்ட்டாக இருப்பேன், நீ நாங்கள் சும்மா இருக்கணுமா? இங்கே பாரு, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. என்ன எதுக்கு நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு. வேறு என்ன பண்ண சொல்கிற? என் அக்காவுக்கும் உனக்கும் கல்யாணம் அது நடக்கவே நடக்காது. அதுவும் பார்க்கலாம். என் அப்பா அதுக்கேற்ற மாதிரி பிளான் வச்சுருக்காரு அப்படின்னோடனே, என்ன பிளான் அப்படின்னு. அதை எங்கள் அப்பா வந்து சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே நிவின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே போயிட்டு வராங்க. அப்போ காவேரி வந்து காணுமே சொல்லிட்டு விஜய் பார்க்குறாரு. பார்த்தா காவேரி காணும். காவேரி வந்து ரவுடிஸ் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து எங்கே போனா காவேரின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காரு. காவேரியை வந்து கூட்டின்னு போன ரவுடிஸ் கிட்ட காவேரி கேட்குறாங்க, எதனால் என்னை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பார், நான் சொல்கிறது அமைதியாக கேளு, வாயை முன்னு வரல அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் வந்து மிரட்டி வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரியை கூட்டின்னு கரெக்டாக வந்து இந்த போட்டில் ஏற்றுறாங்க காவேரியை. அப்போ காவேரி பயங்கரமாக கத்துறாங்க. விஜயும் ஓடி வந்துடுறாரு. விஜய் வந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. ஆனால் காவேரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காவேரி வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பசுபதி வராரு. பசுபதி வந்து என்ன நினச்சிட்ருக்க, இப்போ பார்த்தியா என் பிடியில் மாட்டிக்கிட்ட, இரு உன் புருஷனும் வரட்டும், அவனையும் உன்னையும் சேர்த்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே அனுப்ப போகிறேன் அப்படின்னோடனே, என் புருஷன் உங்களை யாருமே சும்மா விட மாட்டார், என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்கள, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஏற்கனவே என் புருஷன்கிட்ட வாங்கினது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. பத்தாதுமா, அவன் ஊரில் அவன் என்ன வேணாலும் பண்ணான், அதே மாதிரி இந்த ஊரில் என் ஊர், இந்த ஊரில் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால பார்க்கலாம் அதையும் அப்படின்றாங்க காவேரி. இங்கே வந்து விஜய் வந்து காவேரி இல்லாமல் தவிக்கிறாரு. ஒன்றுமே புரியல. காவேரி யார் வந்து அழைச்சிட்டு போயிருப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரியும். ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் போயிட்டு கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தா அங்கேயும் காவேரி வரல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வீட்டுக்கும் அவள் போகல, எங்கேயுமே போகல. அப்போ எங்கே போனான்னு சொல்லிட்டு தவிச்சு நிற்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக பசுபதி கால் பண்ணி, இந்த மாதிரி காவேரி வந்து தாங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதிர்ச்சி அடையிறா. அவ்வளோதான்டா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், உன்னால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ காவேரியை, உனக்கு தில்லு இருக்கா, ஆம்பளைன்ற தில்லு, அப்போ என் காவேரியை காப்பாற்று தைரியம் தானோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே காவேரி இருக்க இடத்துக்கு வராரு நம்ம விஜய். இதன் முடியுது.